அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் உள் புகார் குழு அமைக்க தலைமை செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டிருக்கிறார். கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் உள் புகார் குழு அமைக்க தலைமை செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை செயலர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். ஆட்சியர்கள், கல்வி அலுவலர்களுடன் தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், கல்லூரிகளின் முதல்வர்கள், கல்வி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இந்த சூழலில் புகார்களை அளிக்க அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் புகார் பெட்டிகளை அமைக்க வேண்டும் என்று தலைமை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், தற்பொழுது தலைமை செயலாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்ன மாதிரியான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு? தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் இந்த பள்ளி கல்லூரிகள் அந்த பாலியல் சீண்டல்களை தடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய வழிகாட்டுதல்களை, அறிவுறுத்தல்களை தலைமைச் செயலாளர் வழங்கியுள்ளார். அதன்படி அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அமைக்க வேண்டும். புகார்களை அளிக்க அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் புகார் பட்டிகளை வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பது தெரிய வந்தால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்லூரிகள் போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க ஆன்டி ட்ரக் கிளப்புகளை ஏற்படுத்த வேண்டும். பள்ளி கல்லூரி வளாகங்களில் அமைந்துள்ள பகுதிகளில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் இன்றைய கூட்டத்தில் வழங்கியுள்ளார். இந்த அனைத்து அறிவுறுத்தல்களையும் அனைத்து துறையினர், அதாவது பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, சமூக நலத்துறை, காவல்துறையினர் உள்ளிட்ட இதனோடு தொடர்புடைய அனைத்து துறைகளும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.